சனிக்கிழமை அன்று விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் குறைய போது. ஆக மொத்தம் ஒரே கல்லில் 3 மாங்காய். இப்படி ஒரு நாள் நமக்கு மீண்டும் வருமா என்று சொல்லவே முடியாது. ஆக இந்த நாளில் இறை வழிபாடு செய்ய யாரும் தவற விடாதீர்கள். பெருமாளின் ஆசீர்வாதமும் கிடைக்கும், பிள்ளையாரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். சனி பகவானால் உண்டாகும் சங்கடங்களும் உங்களுக்கு தீரும். அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு செல்ல வேண்டும். வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கும் செல்ல வேண்டும். வாய்ப்பு உள்ளவர்கள் கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. கோவிலுக்கெல்லாம் செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே மிக மிக சுலபமான முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விநாயகருக்கு 2 அருகம்புல், பெருமாளுக்கு 2 துளசி இலைகளை மாலையாக கட்டி போடுங்கள். கட்டாயம் இன்ற சனிக்கிழமை பெருமாளுக்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வைக்க வேண்டும். இது உங்களுடைய பண கஷ்டத்தை அடியோடு நீக்கிவிடும். விநாயகருக்கு போடப்படும் அருகம்புல் சனி பகவானால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கும். உங்கள் வீட்டிற்குள் பணம் வருவதற்கு தடையாக இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் அது உடைத்து எறியும். பூஜை அறையில் இருக்கும் அந்த பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் அருகம்புல்லையும் எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் வைத்து முடிச்சாக கட்டி நிலைவாசலில் படியில் தொங்க விடுங்கள். அவ்வளவுதான். வீட்டிற்குள் பணம் வந்து கொண்டே இருக்கும். இதை சனிக்கிழமை அன்று எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும். புரட்டாசி மாதம் முடிந்ததும் அந்த முடிச்சை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டு விடலாம். இந்த ஒரு மாதத்திற்குள் உங்களுடைய வீட்டில் பண கஷ்டங்களுக்கு எல்லாம் நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நிறைய வழிகளை பெருமாளும் பிள்ளையாரும் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. முயற்சிகளை கைவிடாதீங்க. தடைகளை தடுப்பதற்கு இந்த எளிய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் என்ற இந்த தகவலோட ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நான் நிறைவு செஞ்சு கொள்கிறேன். மேலும் நாளை ஒரு நல்ல அருமையான ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.